வருவாங்களா? விக்ரம் எக்ஸ் ரிட்டர்ன் வருவாங்களா கேட்குறீங்க. உங்க கமெண்ட் நான் படிச்சுட்டு விக்ரம். நான் பேசுறத கேட்கலாம். எக்ஸ்ன்னு சொல்றீங்க. எக்ஸ்ன்னா முன்னாடி லவ் பண்ண ஒரு பொண்ணு. போனவங்க போயிட்டு போறாங்க. உங்கள வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. பெரியார்லாம் படிச்சிருக்கீங்களா? அண்ணாவெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அண்ணல் அம்பேத்கர் இவங்களெல்லாம் படிச்சிருக்கீங்களா? உங்களுக்குன்னு வந்து ஒரு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. காதல் அப்படிங்கிற விஷயம் உங்கள தேடி வந்து, உங்கள மதிச்சு, உங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஆள் உங்களோட சேர்றாங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். உங்கள வேணவே வேணாம், உங்கள ஒரு குப்பை, நீ ஒரு எச்ச அப்படின்னு சொல்லிட்டு உங்கள தூக்கி போட்டு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா, அவங்க திரும்ப வருவாங்களான்னு நீங்க யோசிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பெர்சன் வேணவே வேணாம். யூனிவர்ஸ் அந்த பெர்சன் உங்களோட சேர்ந்தா செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு உங்கள அது கட் பண்ணி விட்டுருக்கு. நீங்க அந்த ஒரு கால்குலேஷன புரிஞ்சுகிட்டு மூவ் ஆன் ஆகி போய்க்கிட்டே இருக்கணும். உங்க லைஃப் அடுத்த கட்டத்துல நீங்க எடுத்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு புடிச்ச விஷயத்துல இறங்கி அடிச்சு தம்ஸ் அப் பண்ணிட்டு நிறைய சக்சஸ உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கான ஒரு கரெக்ட் பெர்சன யூனிவர்ஸ் கரெக்ட்டான டைம்ல வந்து கொண்டு வந்து குடுக்கும். நீங்க போனவங்களும் உங்க எக்ஸ் எல்லாம் கவலைப்படாதீங்க. திரும்பி வருவாங்கன்ற கேள்வி நீங்க கேட்கக்கூடாது. ஜோதிட நல்லன் சேனல் சப்ஸ்கிரைபரா நீங்க இருந்து இந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்கவே கூடாது.